அலப்பற கிளப்புறோம் தப்பாருடா கலவரம் இறங்குனா தடாருடா கலவரம் புரியுதா உக்காருடா ஸ்டெம்பு விழுந்துருச்சுடா தலைவர் களத்துல சூப்பர் ஸ்டாருடா. Come on friends, second ball. அருமையான டாட். The wall of Ajay in the grace. In the grace. ஆஹா வாட் a yacker bro. இந்த மாதிரி கால் வந்து என்ன டென்ஷன் ஆயிடுவேன் நான் சொல்லிட்டேன். கட் பண்ணு ப்ரோ நான் கால் கம்பெனி கால். லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால நம்ம இப்போ ஒரு கேட்ச் தவற விட்டுருக்காங்க. கேட்ச் கிடைக்குமா? நம்ம இங்கிலாந்து பிட்ச் ஆடுறோம் நினைக்கிறோம் ஜாக். It's a very strict pitch over the crease. We can see some banana swing balls. போன வாரம் மாதிரி நடந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நோ அந்த மாதிரி நடந்துட கூடாது. நம்ம இன்னைக்கு காப்பாத்தணும். அருமையா ஜாக்கே அருமையான ஷாட். ஒரு 2 ரன் நமக்காக எடுத்து 3 ரன் ஓடலாம். ஜாக்கேக்கு இருக்க திறமைக்கு 3 ஓடலாம். கம் ஆன். ஆனா ஜாக்கே ரன் அவுட் கேண்டிடேட் என்றதனால 2 ரன் நிப்பாட்டிட்டாரு. யா கிளாசி பேட்ஸ்மேன் நிஷான் at the strike. இல்ல PRP பாய் பேசினா இந்த மாதிரி தாடி விடுவோம். யாரு கிளாசி பேட்ஸ்மேன் நிஷாந்த் on the strike. 55 balls over. பேசாம நம்ம டீம் கிரிக்கெட் ஆடுறத விட்டு ஏதாவது ஒரு கான்டெஸ்ட் நடத்தினா நல்ல வசூல் வரும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கான்டெஸ்ட் நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன மாதிரி கான்டெஸ்ட் எதிர்பார்க்கறீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதை நம்ம செஞ்சிடலாம். முதல்ல ஒரு முடிவில் 2 இந்த பால் ஐயோ முதல்ல ஒரு முடிவில் 2 ரனுக்கு 1 விக்கெட் கொடுத்துருந்தாங்க ஆர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலும் சரியான பால். நம்ம பேட்ஸ்மேன் அப்படியே திணறிட்டாரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. 2வது பால் என்ன ஆக போகுது? காமான் கைஸ் காமான் கோ. ஐயோ வெட்டு புலி வெட்டு புலி வெட்டு புலி வெட்டு புலி வெட்டு புலி வெட்டு புலி வெட்டு புலி. இந்த பால் ஒரு ஷாட்னு எதிர்பார்க்கறேன். மக்களே ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்ட். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நிக்காதுன்னு நினைக்கிறேன் நிஷாந்த் வண்டி. ஸ்கோர் 6. இப்போ 9 பந்துகள் ஆயிருக்கிறது. 6 அருமையான கட்டு மக்களே. இதுக்கு பேர் தான் நான் அவரை கிளாசி பேட்ஸ்மேன் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? நம்மளோட ரன் ரேட் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. வழக்கம் போல நம்ம வால் ஆஃப் ஆஜி கிரீஸ்குள்ள வந்திருக்காரு. அநேகமா இது ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். Oh my god, what's the classy wide. அப்படி இப்போ ஒரு பாட்டுக்கு ஆட சொல்றாங்க தட்சிணாமூர்த்தி அவர்கள். மக்களே கடைசி பந்து, இந்த ஓவரோட கடைசி பந்து என்ன ஆக போகுது? ஜேகே ப்ரோ யாருமே எடுத்து கிண்ண பாரு அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம். End of the 2 overs 13 runs 1 wicket. ஜேகே ஓட அருமையான 6னால நமக்கு 13 ரன்கள் வந்திருக்கு. 3வது ஒரு ஃபர்ஸ்ட் பால் நல்ல 1 ரன்னுக்கு. 2வது பால் இது ஒரு அநேகமா ஒரு அதே ஷாட். எனக்கு எங்க பால் போட்டாலும் லெக் சைடுல தான் அடிக்கும். அது யாரு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. 2 ரன் மக்களே 2 ரன். நம்ம தச்சா ப்ரோ கார்டன் ஆசை வந்துச்சு. சீனியர் பேஸ் எல்லாம் பாருங்க. கமான் மக்களே, இந்த பால் என்ன நடக்கும்? ஓ மை கால்ல வாங்குனா வேற ஒண்ணு இல்ல. ஹெலிகாப்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த பால் அநேகமா ஒரு ஹெலிகாப்டர் ட்ரை பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். பேட் அந்த மாதிரி தான் சொல்லிருக்காரு. காஷ்மீர் வாசி ஜிப்சி வாசி ஆதிவாசி காட்டு வாசி கொஞ்சம் வாசி. ஓ மை குட்னஸ், எனக்கு எல்லாமே தெரியும். 2 ரன் மக்களே. மிஸ் ஃபீல்ட் கேட்ச விட்டாங்க. 2 ரன். அதுவும் ஜேகே ப்ரோக்கு 3வது காஜ். End of the 3 overs 18 runs மக்களே. அதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும். இல்ல பாண்டிச்சேரில அடிக்க மாட்டேன்ல, தூக்கிலாம் நல்லா அடிக்க முடியாது. யாரா? ஜேகே ப்ரோ 20 பால் கூட போறேன் நாக்கு போறேன். இது நான் பேசல, கண்டுபிடிக்க முடியாது மக்களே. 3 ஓவர் முடியல 18 ரன். ஆஜி ரொம்ப இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான நிலைமையில இருக்கு. மீண்டு வருமா பாப்போம். வந்துருச்சு அநேகமா இந்த ஓவர் வந்துருச்சு. பால் ஓடு.
எங்க கேப்டன் என்ன சொல்றாருன்னா மேட்ச் நடக்கும்போது எதுவுமே பேசாதீங்க, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சு செய்யலான்றாரு. அநேகமா இன்னைக்கு 4-5 பேரை வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். சுத்தி வருவேன் மக்களே, ஒரு அழகான பால் வந்து 3 ஸ்டிக்ல இருக்க நடு ஸ்டிக் அழகா அடிச்சிடுச்சு. தி ஹார்ட் ஹிட்டர் that's on the strike mama, that's on the strike. come on mama வினோத் மாமா blessings ஓட தச்சா மாமா இப்ப பேட்டிங் ஆடுறாரு. come on mama மேட்ச் வர மாட்டான், அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். ஆமா பாத்துக்கலாம். oh my god, டேய் நம்ம டீம் ஓடுறா லூசு புண்டை கலை திரவ கம்ல. ஐயோ கேட்ச புடிங்க மக்களே. 6-9க்கு வெளியில போய் புடிங்கன்னு நான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. பேக் டு பேக் சிக்ஸஸ் ஃப்ரம் தட்சணாமூர்த்தி. தி ஹார்ட் ஹிட்டர் ஆல்பர்டோ டிக்கி 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 டிக்கி. மாமா பிளெஸிங்ஸோட இந்த மாமா பேட்டிங் சரியா ஆடினுக்கிறாரு. இப்போ போல பலம் வரும். ஒரு சுறா கூட்டம் வெளியில வெயிட்டிங் பார்த்து நடந்துரும். என் கையும் முறுக்கி என் கண்ணு செவந்து சண்டை செய்யணும். அநேகமா இனிமேல் அந்த போலர் ஜென்மத்துக்கு பால் போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். 6 மக்களே, back to back 3 sixes, hard sixes from the giant தட்சணாமூர்த்தி. ஜேகேபோட பார்ட்னர்ஷிப்பால தான் நம்ம டீம் எண்ட் ஆஃப் த 4 overs 40 runs மக்களே. இப்போதைக்கு வெற்றி நம்ம பக்கம் தான் இருக்கு. நல்ல ஷாட்ரா ஜேகே. 2 ரன். எங்க ஆளு லெஃப்ட் சைடுல அடிக்கிறதுக்கு பிறந்தவர். கால் விரியுது. செருப்பு கட்டி அடிக்க போறேன். ஏன் ப்ரோ ஐயோ கண்ணாடி மிஸ்னுங்கறாரு. ஒன்றும் இல்லை கைஸ், வெற்றி இப்போ நம்ம பக்கம் தான் இருக்கு. ஈஸியான வெற்றியாக நல்ல ஷாட். 6 மக்களே. தட்சணாமூர்த்தி ஆடின 4 பாலுமே 4 6 வந்திருக்கு. அவர் பேட்ல ஸ்ப்ரிங் வச்சுன்னு இருக்காரு, நீங்க எல்லாரும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேனை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, ஆர்ஜில மட்டுமே பார்க்க முடியும். அது 6 இல்லை 4ன்னு சொல்லிட்டாங்க. எனிவேஸ் பேட்ல இருந்து ரன் வந்துட்டே இருக்குது பிரான்ஸ். இப்ப நம்ம பாட வேண்டிய பாட்டு என்ன? அல்லப்படுற கலப்புறோம் தா பாருடா கலவரம் இறங்குனா. நல்ல பேட்டிங் போனாரு, அடிச்சாரு, வந்தாரு, அவ்வளவுதான் மக்களே. இட்ஸ் குட் ஃபார் டீம். இவன் கேப்டன் வேலு டோனி மாதிரி பேக் ஷாட் எடுக்க சொன்னாரு, அதுக்காக தான் எடுக்கிறேன். அவர் தான் சொன்னாரு. அடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும். எனக்கு என்னன்னா ஜேகே இந்த பால் கொஞ்சம் அடிச்சு ஆட பார்க்கணும் நான் நினைப்பேன். அடிச்சாரு பவுண்டரியை நோக்கி போச்சு, ஆனா சிங்கிள் தான். லாஸ்ட் பால் என்ன ஆகும் கொஞ்சம் நின்று பார்ப்போம். 2 ரன் ஆனா ஃபீல்டர் மிஸ் பண்ணதுனால 2 ரன் ஓடிட்டாங்க. ஆனா ரன் அவுட்டுங்க மக்களே, ரன் அவுட் மக்களே. ஜேகே ஏன் அவரு தான் 2வது ரன்னுக்கு ஏறினாரு, ஆனா அதை ஏன் ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு, ஏன் நடுவுல நின்னுறாரு எனக்கு புரியல. ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்கோர் எவ்வளோ? 5 overs. 4 ஓவர் முடிவில் 48 ஆச்சு. 5 ஓவர் முடிவில் 48 ரன் வந்திருக்கு. இன்னும் ஒரு 11 ரன் நம்ம அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு கோகுல் இந்த ஓவரில் மேட்சை முடிச்சாலும் முடிவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஃபார்ம் அந்த மாதிரி ஃபார்ம். பேட்ஸ்மேன் யாருன்றதே நான் மறந்துட்டேன். சிவா கண்டிப்பா அவர் பேட்டிங் ஸ்டைலை பார்க்கும்போது தெரியல அது யாருன்ட்டு. பொருள் பிடிக்கிற சைஸை பார்த்து நீங்க தெரிஞ்சிருக்கணும் அவன் எப்பேற்பட்ட பேட்ஸ்மேன்னு. சைஸ் மேட்டர்ஸ், பொருள் மேட்டர்ஸ், சைஸ். வாங்க மக்களே, இந்த பால் என்ன நடக்கும் பாத்தீங்கல்ல? மட்டும் தான் பெஞ்ச் வேணுமே. ஃபிளாட் ஆகுத புள்ளி தர பெஞ்ச் பாருங்க. ஹலோ மக்களே,
பேட்ஸ்மேனோட ரிதம் கெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. பேட்ஸ்மேனோட ரிதம் கெடுத்து எப்படியாச்சும் இந்த மேட்ச்க்குள்ளே வரணும்னு டாப் பண்ணிட்டு பயங்கர கணக்கு போடுறாங்க. ஆனால் அந்த கணக்கெல்லாம் எங்கள் ஆளுகிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரியாது மக்களே. ஸ்கூலுக்குள்ளே போனால் பெஞ்ச் இருக்கும்டா. கம்மான் மக்களே, 4 பால் டாட் விழுந்துருச்சு. எங்கள் கேப்டன் இப்போ என்ன சொல்லிட்டாரு, கண்ணை மூடிட்டு சுத்து ராஜா, என்ன ஆனாலும் கேப்டன் உன் பக்கம் எப்போவுமே நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறாரு, நம்ம ஆளுங்களுக்கு என்றைக்குமே மேட்ச்சு ஈஸியாக ஜெயிக்க பிடிக்காது. நாங்கள் எப்பயுமே கஷ்டப்பட்டு லாஸ்ட் டைமில் அந்த ஒரு வெற்றியை ரசித்து எடுக்க தான் எங்கள் ஆர்ஜிக்கு பிடிக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டில் நிற்கிறது யார், தலை தோனியோட தீவிர ரசிகன்ல, அதனால வாங்க மக்களே, மேட்ச் சுவாரஸ்யமாக இருக்குது. 12 பாலுக்கு 11 அடிக்கணும். ஷாட் மக்களே, கேப்டன் டென்னிஸ் பால் ஷாட், டென்னிஸ் ஷாட் ஆனாரு. 2 ஓடி ஆகணும். இல்லை டோனி தான்ப்பா. Two, make it two மக்களே. மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருக்கு. 10 பாலுக்கு 10 அடிக்கணும் மக்களே. சூடானா சுழுக்கு எடுத்துருவான். சாரி, ஒருத்தனை இறக்கி இருக்கோம். 10 பாலுக்கு 8 அடிக்கணும் மக்களே. கைஸ் 8 தானே, 9 அடிக்கணும். 9 மக்களே, டாட். 9 பாலுக்கு 9. அதாவது நமக்கு ஸ்கோர் அடிச்சு கொடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காரு. நல்ல ஷாட். மேக் இட் டூ மக்களே. கம் ஆன். சூப்பர். நைஸ். Yes, it's just a number. 8 பாலுக்கு 7. என்ன பண்ண போறாங்க ஆர்ஜி? ஆஹா, yes. 2 மக்களே, 2. Guys, 7 பாலுக்கு 4 ரன். எதுக்கு ஐயோ பண்றீங்க? 2 ரன் மக்களே. ஒரு ஓவருக்கு 2 அடிக்கணும். சூப்பர். 6 பாலுக்கு 2 ரன். ஐயோ, நான் தான் முடிச்சு கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். ராமுக்கு அநேகமா மேட்ச் முடிஞ்சு பெரிய போஸ்டிங்கா இருக்குது. கைஸ், மேட்சே நான் தான் முடிச்சு கொடுக்கணும். ஆறு மக்களே, வின்.